அபி, அனு, ஆகாஷ் 3 பேருமே சேர்ந்து ராகவ தேடுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு அபி சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. காரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம் தேடுறாங்க. அபி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ராகவை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க. ஓடி வராங்க. கையெல்லாம் கழட்டி விட்டு மடி மேலே படுக்க வச்சுட்டு ராகவ் எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அவரோட தலையிலலாம் கவர்லாம் போட்டு வச்சுருக்காரு முரளி. அந்த கவரெல்லாம் எடுத்துகிட்டு எழுந்துருங்க, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், எழுந்துருங்க அப்படின்னு அபி அப்படியே கத்துறாங்க. ராகவ் எழுந்துக்கவே இல்லை. அப்படியே முரளி பார்க்குறாரு. பார்த்துட்டு அபிக்கு அப்படியே அந்த மயக்க மருந்தை கர்ச்சீஃபில் வச்சு அப்படியே மூக்கில் வைக்கிறாரு. அப்படியே பின்னாடியே விழுந்துடுறாங்க. அபி, நீ ராகவெல்லாம் தேடி வரக்கூடாது, நான் தான் அபி உனக்கு எல்லாமே, நீ என்னோட செல்லம், நீ எதுக்காக அவனுக்காக இப்படி ஏங்குற, அதெல்லாம் வேண்டாம், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு. இதுக்கும் மேலே இவனை உயிரோடு விட்டு வச்சா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு இதுக்கும் மேலே இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவனுக்கு ஒரு பாக்ஸை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே அப்படியே உயிரோடையே ராகவ் வச்சுட்டு ஃபுல்லாக ஆணி எல்லாமே அடித்து க்ளோஸ் பண்ணி அந்த பாக்ஸை அப்படியே வைக்கிறாரு. நீ செத்து போயிடு, இனிமேல் நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பல்ல நோண்ட சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களும் அப்படியே பல்ல நோண்டுறாங்க. இவனை அப்படியே உயிரோடு உள்ளே வச்சுருங்க அந்த பாக்ஸை அப்படின்னு சொல்கிறாரு முரளி. அதே மாதிரி வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே மூடிடுறாங்க. அப்படியே ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே வராங்க. வந்தோடனே அபி மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு அபி அப்படி தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அபி எழுந்து பார்க்குறாங்க. எங்கே ராகவ காணோம், இங்கே தான் ராகவ் இருந்தார், இங்கே தான் எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே சேர்ந்து அப்படியே தேடுறாங்க. பார்த்தா தேடிட்டு அப்படியே கத்திக்கிட்டே வராங்க. அங்கே பக்கத்தில் ஒரு கயிறு கீழே கிடக்காது. ஆகாஷ் எடுத்து காட்டுறாரு. இது ராகவுக்கு நான் கட்டின கயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தை நோண்ட சொல்கிறாங்க. பள்ளத்தை அப்படியே நோண்டி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள ராகவ் இருக்கார். அப்படியே கத்துறாங்க. அபி, ராகவ்